நமஸ்காரம் ஜீசஸ். குட் மார்னிங். என்ன ரொம்ப உபத்திரத்தில் இருக்கிறீங்களா? கஷ்டமா இருக்குதா? கலங்கி போயிருக்கிறீங்களா? கண்ணீரோடு கூட ஓடின்னு இருக்கீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய உபத்திரவத்திலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நிறைய கஷ்டங்கள் இருக்கும். என்னன்னா நம்ம வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உலகம் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து விடுவிக்கிறவர் ஒருவரே, அது இயேசு மாத்திரம்தான். அதனால ஒரு வசனம் சொல்லுகிறது, ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், பிறகு சொல்லப்பட்டிருக்கு ஜெபத்திலே தரித்திருங்கள் என்று சொல்லி. நம்ம உபத்திரவத்தில் எப்பவுமே பொறுமையா இருக்கிறதுல ரொம்ப கோபப்படுறோம். அதனால பொறுமையா இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை உண்டு. அதனால எல்லாரும் நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை விடுவிப்பார். கண்களை மூடுங்க, நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் உமது கரத்துல நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உபத்திரவத்தில் அவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கார்கள், கலங்கி கண்ணீரோடு கூட நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, என்ன செய்வது என்று கர்த்தா புரியாமல் இருக்கிறார்கள். இவர்களை உமது கரத்துல நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, இவர்களுக்கு விடுதலை தாங்க. உபத்திரவத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து அவர்களை விடுவேங்க கர்த்தாவை. இன்றைக்கு அவர்கள் வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது அவர்கள் கர்த்தா விடுதலை பெற்றவர்களாக சந்தோஷமாய் சமாதானமாய் ஆண்டவரே மாற்றப்படட்டும் ஐயா. அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். பிறகு ஜெபத்திற்கு என்னை தொடர்பு கொள்ள இந்த 2 காரியத்திற்காகவும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள போன் நம்பர்ல என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நமஸ்காரம். ஏசப்பா.